lawyers இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் மேண்டேட்டரி அண்ட் டைரக்டரி ப்ரொவிஷன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது நார்மலாக எப்பயும் போல் இன்டர்பிரிட்டேஷனா என்னன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸ்னா என்ன, டைரக்டரினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரி அப்படின்னா என்னென்னா சர்டென் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி வந்து அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸ்னு சொல்கிறாங்க. இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால வந்து நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணாமல் விட்டுட்டீங்க, அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்சஸை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஆகணும். சிவியரான கான்சிக்வன்சஸாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு மேண்டேட்டரி ப்ரொவிஷன்னா சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் வந்து செய்யணும், இந்த ப்ரொசீஜரில் தான் செய்யணும்னு ஸ்ட்ரிக்டாக வந்து லாலேயே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தான் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் மேண்டேட்டரி. டைரக்டரியை பொறுத்தவரை என்ன அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஜஸ்ட்டு வந்து ஒரு கைடு மாதிரி தான். இங்கே பாருங்கள், ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி தான். இப்படியும் இந்த டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் தான் கொடுக்குமே தவிர இது கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. இதுக்கு வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னா வந்து அது மாதிரி சிவியரான கான்சிக்வன்சஸ் கிடையாது. ரொம்ப மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா பெனால்ட்டி தான் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோடைய இன்டர்பிரிட்டேஷன் பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை அட்டன் பண்ணும்போது இதெல்லாம் என்னன்னு எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லாங்குவேஜ். அதாவது இப்போ மேண்டேட்டரி டைரக்டரி நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம், அந்த யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ் தான். இப்போ அதில் பாருங்கள், யூசேஜ் ஆஃப் மே, ஷால், மஸ்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை வச்சு தான் வந்து நம்ம வந்து அது மேண்டேட்டரியா இல்லை டைரக்டரியான்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ மே அப்படின்னு பொதுவாக இருந்தாலே ஜென்ரலானது என்ன, பண்ணலாம் பண்ணாமையும் போகலாம், ஒரு டைரக்டரி மாதிரி தான். ஆனால் ஷால் அப்படின்னா கம்பல்சரி அதை பண்ணியே ஆகணுன்ற ஒரு ஆப்ளிகேஷன் வந்து இருக்குன்ற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஜென்ரலான ரூல். ஆனால் இதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. அந்தந்த சர்க்கம்ஸ்டான்சஸை பொறுத்தவரை இது வந்து மாறுபடலாம். நம்ம போக போக கேஸ் லாஸில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டீட்டெயில்டாக வந்து புரியும். இப்போ இந்த லாங்குவேஜுக்கு ஒரு கேஸில் வந்து சொல்கிறேன். ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் வெர்சஸ் எம்பி குப்தா. இதில் வந்து என்னென்னா இந்த பழைய சிஆர்பிசி தான். அதில் வந்து 197 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நோ கோர்ட்டுன்னு இருக்கா. ஸோ நோ கோர்ட் ஷால் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். எந்த கோர்ட்டுமே வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டோ இல்லை ஜட்ஜோ இல்லை ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்க மெம்பர்ஸோ பண்ணக்கூடிய ஒரு அஃபென்ஸ்க்கு வந்து காக்னிசன்ஸ் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 2 வார்த்தை இருக்குது, நோ அதுக்கப்புறம் ஷேல். அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஷேல் அப்படின்றது கண்டிப்பாக மேண்டேட்டரியான ஒன்று தான். கண்டிப்பாக வந்து அவங்களால காக்னிசன்ஸ் எடுக்கவே முடியாது அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ இதில் அந்த லாங்குவேஜை படி நம்மளால் அசியூம் பண்ணிக்க முடியும்னு இந்த கேஸ்லால் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து யூஸ் ஆஃப் வேர்டு மே ரிலேட்டடான ஒரு கேஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு அட்டன் பண்ணும்போது இப்படிலாம் சைடு ஹெட்டிங்ஸ் போட்டுட்டு நீங்கள் கேஸ்லாம் எழுதுறீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அடுத்த கேஸ் வந்து கேசவ சந்திர ஜோஷி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதில் வந்து உத்தரப்பிரதேஷ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ரூல்ஸ் படி என்னென்னா அந்த ரூல் 27 என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்னர் வந்து ஏதோ ஒரு அந்த நடக்கக்கூடிய ப்ராசஸ் அந்த ஆப்ரேஷன் ரிலேட்டடாக ஏதாவது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஏதாவது வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், he may consult the public service commission. he may. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இந்த பர்டிகுலர் கண்டெக்ஸ்டில் இந்த மே அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஷேலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு புரியுதா? நான் ஆல்ரெடி சொன்னேன், மே அப்படின்னா வந்து டைரக்டரி தான், பண்ணலாம் பண்ணாமையும் போகலாம். ஆனால் அங்கே இருக்க சர்க்கம்ஸ்டான்சஸை பொறுத்து அது வந்து மாறுபடும். அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மே அப்படின்ற வார்த்தை பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கன்சல்ட் பண்ணலான் இருக்காங்க. அப்போ இங்கே மே அப்படின்ற வார்த்தை ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி அவங்க கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்போ இங்கே லாஸ்ட்டாக நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத பாருங்கள், மே மஸ்ட் பி கன்ஸ்ட்ரக்டட் ஆஸ் டு மீன் ஷால் அண்ட் இட் இஸ் மேண்டேட்டரி. இப்போ உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பப்பெல்லாம் வந்து அதை எப்படி இன்டர்பிரிட் பண்ணிக்கலாம், எப்போ மேயாக எடுத்துக்கணும், எப்போ ஷாலாக எடுத்துக்கணும்னு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜோதி பிரசாத் மிட்டர் வெர்சஸ் சீஃப் ஜஸ்டிஸ். இதுலேயுமே வந்து ஆர்டிக்கல் 217 வந்து இன்டர்பிரிட்டேஷனுக்கு எடுத்திருக்காங்க. அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஏதாவது இந்த ஜட்ஜஸோட ஏஜ் ரிலேட்டடாக ஏதாவது குவெஸ்டின் அரைஸ் ஆச்சு அப்படின்னா பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலான்னா அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து கன்சல்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஷால் அப்படின்ற வேர்ட் இருக்கா, ஹி ஷால் கன்சல்ட்னு இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஷால் அப்படின்ற வார்த்தை வந்து மேண்டேட்டரியாகவே எடுத்துக்கலாம், அதை அப்படியே வந்து எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கைண்ட்லி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வேறு எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.